சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மேலோட்டமா பார்த்தா ஒரு வரி சம்பந்தப்பட்ட வழக்கு மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா கல்விங்கிறது ஒரு சேவையா இல்ல அது ஒரு வியாபாரமாங்கிற ஒரு பெரிய கேள்வியை இது எழுப்புது. ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அதாவது ஒரு பல்கலைக்கழகம் தனக்கு கீழே இருக்கிற கல்லூரிகள் கிட்ட இருந்து வாங்குற இணைப்பு கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா வேண்டாமா? இதுதான் கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்னாடி வந்த கேள்வி. கரெக்ட். இந்த கேள்விக்கு நீதிமன்றம் கொடுத்த பதில் கல்வித்துறைக்கு மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி சட்டத்தோட அடிப்படை தத்துவத்துக்கே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கு. ஓவோ, அப்படியா? ஆமா, ஒரு செயல்பாடு எப்போ வரிக்கு உட்பட்ட ஒரு சப்ளை ஆகுது, எப்போ அது ஒரு சட்ட ரீதியான கடமையா பார்க்கப்படுதுங்கிற அந்த கோட்டைய இந்த தீர்ப்பு ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கு. சரி, அப்போ இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? எதுக்காக ஜிஎஸ்டி துறை பல்கலைக்கழகங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க? விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். ஜிஎஸ்டி அதிகாரிகள் பல்கலைக்கழகங்களோட செயல்பாடுகளை பார்த்திருக்காங்க. பல்கலைக்கழகங்கள் என்ன பண்ணுது? தங்களுக்கு கீழே இருக்கிற நூத்துக்கணக்கான கல்லூரிகளுக்கு இணைப்பு, அதாவது அஃபிலியேஷன் கொடுக்குது. அதுக்காக இணைப்பு கட்டணம், பதிவு கட்டணம்னு பலவிதமான கட்டணங்களை வசூலிக்குது. இது பல வருஷமா நடக்கிற ஒரு விஷயம் தானே? ஆமா, ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு அதிகாரிகளோட பார்வை கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படி? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பல்கலைக்கழகம் ஒரு சேவையை கொடுக்குது, கல்லூரி அதுக்கு காசு கொடுக்குது. இது ஒரு கொடுக்கல் வாங்கல். சரி. அதனால இது ஜிஎஸ்டி சட்டத்துக்கு கீழே ஒரு சப்ளை, இதுக்கு வரி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு சப்போர்ட்டா மத்திய மறைமுக வரிகள் வாரியம், அதாவது சிபிஐசி, சில சுற்றறிக்கைகளையும் வெளியிட்டது. ஒரு நிமிஷம், நான் இப்போ ஒரு வரித்துறை அதிகாரியா யோசிக்கிறேன். ஒரு தனியார் கல்லூரி இருக்கு, அவங்க பல்கலைக்கழகத்துக்கு பல லட்சம் ரூபாய் இணைப்பு கட்டணம் கட்டுறாங்க. அதுக்கு பதிலா அந்த பல்கலைக்கழகத்தோட பேரையும் பாடத்திட்டத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க தேர்வுகளை நடத்திக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு பிரான்ச்சைஸ் பிசினஸ் மாடல் மாதிரி தானே இருக்கு. இதுல வரி கட்டுறதுல என்ன தப்பு? அருமையான கேள்வி. இதுதான் இந்த வழக்கின் மையவாதமே. நீங்க சொல்ற மாதிரி வெளிப்புறமா பார்க்கும்போது அது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போல தெரியலாம். ஆமா. ஆனா நீதிமன்றம் அதோட சட்டப்பூர்வமான தன்மையை தான் பாக்குது. பல்கலைக்கழகம் ஏன் இந்த கட்டணத்தை வாங்குது? லாப சம்பாதிக்கவா? இல்ல ஒரு மாநிலத்தோட கல்வி தரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக மாநில சட்டமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுது. அந்த சட்டத்தின் கீழே தான் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுது. ஓ, அப்போ இது ஒரு விருப்பத்தோட செய்யற ஒப்பந்தம் இல்ல, இது சட்டத்தோட கட்டாயம், அப்படித்தானே? மிகச் சரியா சொன்னீங்க. ஒரு கல்லூரியை நடத்தணும்னா பல்கலைக்கழகத்துக்கிட்ட இணைப்பு வாங்குறது சட்டப்படி கட்டாயம். பல்கலைக்கழகம் அந்த இணைப்பை கொடுக்கறதும் அதோட தரத்தை உறுதி செய்யறதும் அதோட சட்டப்பூர்வமான கடமை. புரியுது. இது ஒரு வியாபாரி பொருளை விக்கிற மாதிரி இல்ல. இதத்தான் நீதிமன்றம் ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன், அதாவது சட்டப்பூர்வமான கடமைன்னு சொல்றது. இதுதான் முதல் பாயிண்ட். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நீதிமன்றம் இந்த வழக்குல என்ன தீர்ப்பு கொடுத்தது? இந்த சட்டப்பூர்வமான கடமைங்கிற வாதத்தை ஏத்துக்கிட்டாங்களா? முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. கர்நாடக உயர் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா பல்கலைக்கழகங்கள் வசூலிக்கிற இந்த இணைப்பு கட்டணம் மேல ஜிஎஸ்டி விதிக்க முடியாதுன்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. வாவ்! ஜிஎஸ்டி துறை அனுப்பின நோட்டீஸ், உத்தரவுகள்னு எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க. இது பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அப்போ இத வரித்துறைக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாமா? நீதிமன்றம் இவ்வளவு உறுதியான ஒரு முடிவுக்கு வர என்னென்ன காரணங்களை சொன்னாங்க? அந்த சட்ட அடிப்படைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. நீதிமன்றம் ஒரு 3 முக்கிய தூண்களை அடிப்படையா வச்சுதான் இந்த தீர்ப்பை கொடுத்தது. முதல் தூண் நாம ஏற்கனவே பேசினதுதான், செயல்பாடுகளின் தன்மை. அதாவது இது ஒரு சட்டப்பூர்வமான கடமை, பிசினஸ் இல்ல. கரெக்ட். ஜிஎஸ்டி சட்டத்தின்படி ஒரு செயல்பாடு பிசினஸ்னு சொல்லணும்னா அதுல வர்த்தக நோக்கம் இருக்கணும். இங்க அந்த நோக்கம் இல்ல. சரி, இது முதல் காரணம். இரண்டாவது என்ன? இரண்டாவது சப்ளைங்கிற வார்த்தையோட வரையறை. ஜிஎஸ்டிங்கிறது சப்ளை மேல விதிக்கப்படுற வரி. ஆனா ஒரு சப்ளை வரிக்கு உட்பட்டதா இருக்கணும்னா அது இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ், அதாவது ஒரு வணிகத்தோட பகுதியா செய்யப்பட்டிருக்கணும். பல்கலைத்தோட செயல்பாடே ஒரு வணிகம் இல்லைங்கும்போது அதுல நடக்கிற குடுக்கல் வாங்கல் எப்படி வரிக்குட்பட்ட சப்ளை ஆகும்? இதுதான் நீதிமன்றத்தோட இரண்டாவது கேள்வி. லாஜிக்கலா இருக்கு.
அப்ப மூணாவது புள்ளி. மூணாவது ரொம்ப முக்கியமானது பிரதிபலன், அதாவது கன்சிடரேஷன் என்கிற கான்செப்ட். ஒரு சேவைக்கு பதிலா கொடுக்கப்படுற பணம் தான் பிரதிபலன். சரி. ஆனா இங்க பல்கலைக்கழகங்கள் வாங்குற கட்டணம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான பிரதிபலன் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது. அது ஒரு சட்டப்பூர்வமான ஒழுங்குமுறை கட்டணம். இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா ஒரு உதாரணத்தோட? நிச்சயமா. இப்ப நீங்க பாஸ்போர்ட் எடுக்க அரசுக்கு ஒரு கட்டணம் கட்டுறீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு நாம ஜிஎஸ்டி கட்டுறோமா? இல்ல. காரணம், அது ஒரு சேவைய வாங்குறதுக்கான விலை இல்ல. அது ஒரு சட்டப்பூர்வமான கடமையை நிறைவேற்ற அரசு வசூலிக்கிற ஒரு ஒழுங்குமுறை கட்டணம். ஓஹோ, புரியுது. அதே தர்க்கம் தான் இங்கேயும். பல்கலைக்கழக கட்டணமும் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை கட்டணம் தான், சேவைக்கான விலை கிடையாது. இந்த அடிப்படை அம்சம் இல்லாததால ஜிஎஸ்டி வராதுன்னு நீதிமன்றம் தீர்த்து சொல்லிருச்சு. அப்போ வரித்துறை சுட்டிக்காட்டிய அந்த சிபிஐசி சுற்றறிக்கைகள் என்னாச்சு? நீதிமன்றம் அதை எப்படி பார்த்தது? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. நீதிமன்றம் அந்த சுற்றறிக்கைகளை ரொம்ப கடுமையா விமர்சிச்சது. அப்படியா? சட்டத்துல இல்லாத ஒரு வரிய ஒரு சுற்றறிக்கையின் மூலமா திணிக்க முடியாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. வரி விதிக்கிற அதிகாரம் சட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அதிகாரிகளோட சுற்றறிக்கைகளுக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க. இது அதிகார வரம்பு மீறிய செயல்னு சொல்லி அந்த சுற்றறிக்கைகளை செல்லாததாக்கிட்டாங்க. இது ஒரு தனிப்பட்ட தீர்ப்பு மாதிரி தெரியலையே. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி வாதங்கள் நீதிமன்றத்துல வந்திருக்குமே. இதுக்கு சட்ட ரீதியான முன்னுதாரணங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. இந்த தீர்ப்பு திடீர்னு வரல. இது பல வருஷங்களா நீதிமன்றங்கள் உருவாக்கிட்டு வர்ற ஒரு சட்ட கோட்பாட்டோட தொடர்ச்சி தான். ஓ, அப்படியா? அந்த வரலாறு என்ன சொல்லுது? இதோட வேர் உச்சநீதிமன்றத்தோட புகழ்பெற்ற டிஎம்ஏ பாய் அறக்கட்டளை வழக்குல இருக்கு. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, கல்வி ஒரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான கடமைன்னு சொன்னாங்க. ஆமா, இது ரொம்ப பிரபலமான ஒரு தீர்ப்பு. லாபம் ஈட்டுறது கல்வியோட நோக்கமா இருக்க முடியாது. இந்த கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு அந்த தத்துவத்தை தான் ஜிஎஸ்டி சட்டத்துல பொருத்தி பாக்குது. சரி, இது தத்துவார்த்தமான அடித்தளம். இதே போல நேரடியா வரி சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வேற தீர்ப்புகள் இருக்கா? இருக்கு. அகமதாபாத் நகர மேம்பாட்டு ஆணைய வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அதோட சட்ட கடமைகளை செய்ய வசூலிக்கிற கட்டணங்களுக்கு சேவை வரி விதிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கு. அதே போல ரொம்ப சமீபத்துல, இந்த தீர்ப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாம்பே உயர்நீதிமன்றத்தோட கோவா அமர்வு கோவா பல்கலைக்கழக வழக்கிலும் இதே தீர்ப்பத்தான் கொடுத்தாங்க. ஓ, கோவாலயும் இதே மாதிரி தீர்ப்பு வந்திருக்கா? ஆமா, பல்கலைக்கழக இணைப்பு கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு அவங்களும் உறுதி செஞ்சிருக்காங்க. அப்போ நாடு முழுக்க நீதிமன்றங்கள் இந்த விஷயத்துல ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. ஆமா, சட்டப்பூர்வ கடமை வேற, வணிக நடவடிக்கை வேற. அந்த வித்தியாசத்தை நீதிமன்றங்கள் தொடர்ந்து தெளிவுபடுத்திட்டே வராங்க. சரி, இவ்வளவு நேரம் நாம பேசினதுல இருந்து இதோட ஒட்டுமொத்த தாக்கத்தை எப்படி பார்க்கலாம்? உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவனா, ஒரு கல்வியாளரா, இல்ல ஒரு வரி ஆலோசகரா, இந்த தீர்ப்புல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? முக்கியமான செய்தி இதுதான். கல்வி ஒரு வணிகப் பொருள் இல்ல, அது ஒரு பொது சேவை. இந்த தீர்ப்பு அதை மீண்டும் உறுதிப்படுத்துது. நடைமுறையில பார்த்தா பல்கலைக்கழகங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி. எப்படி? ஜிஎஸ்டி போன்ற வரி சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டு அவங்களோட முக்கிய பணியான கல்வியில கவனம் செலுத்த இது உதவும். மாணவர்களுக்கு இதுல என்ன நேரடி நன்மை? இது மாணவர்களுக்கு ஒரு மறைமுகமான ஆனா ரொம்ப பெரிய நன்மை. ஒருவேளை இந்த தீர்ப்பு எதிராக வந்திருந்தா பல்கலைக்கழகங்கள் 18% ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். ஆமா. அந்த கூடுதல் சுமைய அவங்க கல்லூரிகள் மேல சுமத்திருப்பாங்க. கல்லூரிகள் அத மாணவர்களோட கல்வி கட்டணத்துல சேர்த்திருப்பாங்க. கரெக்ட். அப்போ இந்த தீர்ப்பு மாணவர்களோட கல்வி கட்டணம் தேவையில்லாம உயர்றத தடுத்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இறுதி சிந்தனைக்கு வருவோம். இந்த தீர்ப்பு கல்வித்துறைக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கு. ஆனா இதே கொள்கை அரசாங்கத்தோட மற்ற அமைப்புகள் வசூலிக்கிற கட்டணங்களுக்கும் பொருந்துமா? இது ஒரு நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வாங்குற உரிமத்துக்கான கட்டணம், இல்ல சுற்றுச்சூழல் அனுமதிக்கு வாங்குற கட்டணம், இதுக்கெல்லாம் என்ன நிலைமை? பொதுச்சேவைக்கும் வரி விதிப்புக்கும் உள்ள இந்த எல்லைக்கோடு வேறு எங்கே சோதிக்கப்படலாம்? இது நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட். உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர், ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687.